வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தை வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்க, புதன் கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதுலேருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஹாஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியை சுக்கிரனோட வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல்லு மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேல டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், ரொம்ப ரிஸ்கான செவ்வாய் பாருங்க, 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் 7ல இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போறார். ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போறாங்க. ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து, 8ஆம் வீட்டு அதிபதி 8ல ஆட்சியோட இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்க 10ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேல சில ஆரம்ப கட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஜூனுக்கு மேல சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களே அது மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி 7லயே இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே, நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு
புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடில் இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலிருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு. அது மூலமாக நாம மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்கு, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமா இருக்கு, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்கு, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டைம்லைன்ஸ், அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.